வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உகாதி, இன்னைக்கு திருமலா ஸ்ரீவாரி ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டே. திருமலாவில் டெம்பிள் மெயின் என்ட்ரன்ஸ் மகத்வாரத்திலிருந்து ஆனந்த நிலையம், மூலவர் இருக்கிற ஆனந்த நிலையம் வரைக்கும் ஃப்ளவர் டெக்கரேஷன்ன்றது டிடிடி பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 டன் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி வித் ஃப்ரூட்ஸோட டெக்கரேஷன்ன்றது பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இங்கே நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இன்னைக்கு திருமலா டெம்பிள் என்ட்ரன்ஸ்லேருந்து ஆனந்த நிலையம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ஃபோட்டோஸ்ன்றது டிடிடி ரிலீஸ் பண்ண ஃபோட்டோஸ் இது. இன்னைக்கு திருமலாவில் இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே கண்டிப்பாக அங்கே பார்த்துருப்பீங்க. செல்ஃபி ஃபோட்டோஸ்ன்றது நிறைய பக்தர்கள் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. அதே போல் நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட் அதாவது ஏப்ரல் மாதம் எப்போ தும்புர தீர்த்த முக்கோட்டின்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் கூட நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா அன்னைக்கு தும்புர தீர்த்த முக்கோட்டி ஏப்ரல் 12ஆம் தேதி வருது. தும்புர தீர்த்த முக்கோட்டி, அந்த தும்புர தீர்த்த முக்கோட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு அதோட அப்டேட்ன்றது டிடிடி ரிலீஸ் பண்ணப்புறம் நான் கிளியராக கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு பக்தர்கள் நிறைய டவுட்ஸ் காமனாக கேட்டிருக்கீங்க. அதே போல் க்ரௌட் எப்படி இருக்குன்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நாங்கள் பர்டிகுலராக இந்த டேட்டில் வரப்போகிறோம், க்ரௌட் இருக்குமான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி வீக்கெண்டு, சாட்டர்டே, சண்டே, மண்டே ரம்ஜான் கவர்மெண்ட் ஹாலிடே. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி க்ரௌட் அதிகமாக இருக்குது திருமலாவில். நேற்று மார்ச் 29ஆம் தேதி நேற்று திருமலா ஸ்ரீவாரி தரிசனம் பண்ண டோட்டல் பக்தர்களோட கவுண்ட்னு பார்த்தோம்னா 76,000 பக்தர்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வ தர்ஷனத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 20லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு காமனாக நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு வரீங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் டெய்லி டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே போல் மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் பாருங்கள், பக்தர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, டெய்லி பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு எந்த டோக்கன் இல்லாமல் நாங்கள் போயிட்டோம், எங்களுக்கு 2 நாள் ஆச்சு, 24 மணி நேரம் ஆச்சுன்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எல்லா வீடியோலையும் எப்பவுமே நான் சொல்லிட்டே வரேன், ரெகுலராக டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. டெய்லி நைட்டு 9 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் திருப்பதியில். நீங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணால் கூட, ஏன்னா இது சம்மர் சீசன், க்ரௌட் இனிமேல் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் 2 மந்த்ஸ் பேக்கே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குற அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ரெகுலராக நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நைட் 9 மணிலேருந்தே டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுனால சாயந்தரம் ஒரு ஈவினிங்கே ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் திருப்பதியில் இருந்தீங்கன்னா ஒரு க்யூ லைனில் ஒரு 8 மணி 8:30 மணிக்கு அவங்க உள்ளே விட்டா கூட போயிட்டு டோக்கன்ன்றது வாங்கிடலாம். க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது, ஓகேங்களா? க்ரௌடுன்றது அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி இனிமேல் இன்னும் 2-3 மாதத்துக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாமல் போனீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் அது போல் தான் பக்தர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. டோக்கன் வாங்கிக்கிட்டு வரதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க, டோக்கன் இல்லாமல் நாங்கள் போய் உள்ளே மாட்டிக்கிட்டு 2 நாள் ஆச்சேன்ற மாதிரி கூட 2 பக்தர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 டேஸ் பேக் நான் பார்த்துருந்தேன் கமெண்ட்டில். ஸோ அதனால் எப்பவுமே டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் புக் பண்ணிட்டோம்னா நம்ம ஷெட்யூலுக்கு தர்ஷனம் பார்க்கலாம். இல்லை எந்த பிளான் இல்லை, நாங்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா திருப்பதியில் ஈவினிங்காக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் இந்த இன்ஃபர்மேஷனு ரெகுலராக சொன்னதே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனோட தர்ஷனத்துக்கு வந்தோம்னா எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் சரி, டோக்கன் வாங்கிக்கிட்டோம்னா தர்ஷனம் பண்ணுறது பார்த்துட்டு வந்துடலாம். அதனால நான் ரெகுலராக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன்.
சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்பந்தப்பட்டு. ஓகேங்களா? அதே போல சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் ரெகுலரா நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அதே போல இப்போ இந்த ஒரு 1 வீக்கா பார்த்தோம்னா, லாஸ்ட் 1 வீக்கா ஒரு மிட்நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டா டோக்கன்ஸ்ன்றது முடிஞ்சு போயிட்டே வருது. அதாவது ஒரு மண்டே நினைச்சுக்கோங்க. மண்டேக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுவாங்க. அதே போல டியூஸ்டே ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி 4 மணி ஸ்லாட் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 2ஓட டோக்கன் பார்த்தோம்னா 2 4 ஸ்லாட்ஸ்ன்றது மிட்நைட்டே முடிஞ்சு போறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நடந்து போக முடியும், எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம நடந்து போக முடியும்னு நினைச்சீங்கன்னா இங்க பார்த்துட்டு ஒரு 3 மணிலேருந்து 3 4 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீவாரிமேட்டுக்கு பஸ் இருக்கு. இல்லைன்னா ஷேர் ஆட்டோஸ் கூட இருக்கு. இந்த பஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஷேர் ஆட்டோன்றது அவ்வளோ சேஃப் கிடையாது அந்த ரோட்ல. ஸோ நீங்கள் பஸ் ஏறி போயிட்டீங்கன்னா ஸ்ரீவாரிமேட்டில் கூட நீங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாம். அந்தந்த டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்லாட்ஸ்ன்றது அன்றைக்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. காலையில் ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி நடுவில் அங்கே டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க ஸ்ரீவாரிமேட்டில். அது வாங்கிக்கிட்டு கூட நீங்கள் போகலாம். தர்ஷனம் போகிறதுக்காக டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறோன்றதுக்காக அங்கே போகாதீங்க. உங்களால் நடந்து போக முடியும் நினச்சிங்கன்னா போங்க. ஓகேங்களா? இது சம்மர் சீசன். ஸோ ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. திருப்பதிலே டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க. ஓகேங்களா? நாங்கள் நடந்து போகிறோம், எங்களால் முடியும்னு நினச்சா மாத்திரம்தான் அங்கே டோக்கனுக்கு போங்க. ஏன்னா எந்த டோக்கன் இல்லாமல், அதாவது நீங்கள் திருப்பதியில் ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு நிவாசத்தில் ட்ரை பண்ணுறீங்க டோக்கனு, அங்கே முடிஞ்சு போச்சு. எல்லாருமே உடனே ஸ்ரீவாரிமேட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போன டோக்கன் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் அங்கே போனீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டோம்னா மஸ்ட்டாக நடந்து தான் போகணும். ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன் வாங்கினா மஸ்ட்டாக நடந்து தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களால் முடியும், எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லை ஆனால் அங்கே டோக்கன் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சர்வதர்ஷனமோட ஸ்டேட்டஸ்ன்றது டெய்லி நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.